ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னோடு கூட சேர்ந்து 11ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான காரியத்தை ஏசப்பா சொல்கிறார். கிறிஸ்டியன் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தெரியுமா? எது சொல்லுங்கள் பார்ப்போம். விசுவாசம். பாருங்கள், ஏசப்பா இங்கே சொல்கிறாரு, இயேசு அவர்கள் நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ ஷால் பிலீவ் யூ வில் see the glory of God. ஒருவன் தேவனிடத்தில் வரான் அப்படின்னு சொன்னால் இப்ரேயரில் சொல்கிறாரு, தேவன் இருக்கிறார் என்றதை அவன் நம்பணும். அவன் விசுவாசிக்காமல் அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. நமக்கு பேரே விசுவாசி. நிறைய நேரத்தில் விசுவாசமே இல்லாத விசுவாசியாக இருக்கும். அவிசுவாசம் பாவம்னு பைபிள் சொல்லுது. கிறிஸ்டியன் லைஃபுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்க வேண்டிய ஒன்று விசுவாசம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் விசுவாசம் இல்லை. 30 லட்சம் பேர் என் கர்த்தர் கொண்டு போய் கானான் தேசத்தில் விடுறேன்னு சொன்னார். ஆனால் விசுவாசம் இல்லை. வனாந்திரத்திலே பாதி பேர் மறிச்சு போனாங்க. இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையால் நிறைந்திருக்கிறவர். கண்கூட அற்புதத்தை பார்த்தவங்கள அவர் விசுவாசிக்கல. ஏன்னா அதனால் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அவரால் அநேக அற்புதங்களை அவரால் செய்யக்கூடாமல் போயிட்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் கெப்பாசிட்டிலாம் இல்லாமலாம் இல்லை. அவரால் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போகிறதுக்கு காரணம் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை நிமித்தம். உள்ளத்தில் ஃபெய்த் இல்லை, விசுவாசம் நம்பிக்கை இல்லை. இது எங்கே நடக்க போகுது அப்படி ஒரு ஏதனமாக அப்படிலாம் இருந்தோன்னு சொன்னால் ஒரு நாளும் நடக்காது. நம்ம பண்ணுற தப்பு நம்ம பண்ணிவிட்டு கர்த்தர் எனக்கு இது செய்யலை, இந்த அற்புதத்தை செய்யலை, அவரை விசுவாசிச்சேன்னு சொல்கிறது எந்த விதமான நியாயமும் இல்லை. இந்த காலவேளையில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க, நான் கர்த்தரை நம்புவேன். ஆபிரகாம் 100 வயசுலேயே கர்த்தரை நம்பினான். பாருங்கள், அந்த விசுவாசம் கர்த்தருக்கு நீதியானப்பட்டது தான். இப்போ எவ்வளோ அழகான விசுவாசம். நடக்குதோ நடக்கலையோப்பா, நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா போதும். இஃப் யூ ஷால் பிலீவ் யூ ஷால் see the glory of God. இன்றைக்கி அவரை நம்புங்க. அவரால் மட்டும்தான் எல்லாம் கூடும். அவிசுவாசமாக இருக்காதீங்க. அவிசுவாசம் பாவம். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சூப்பராக நடத்துவார். கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.